ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம். 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் நிறைய பேர் அதர் சப்ஜெக்ட்ஸோட ஸ்டடி பிளான் கொடுங்க மே மந்த்துக்குன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி மேக்ஸுக்கு வந்து நான் ஹிபா மேக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ 10th சொன்ன அதே ஷெடியூலில் 9th ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். ஆக்சுவலாக அதில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 9th ஸ்டாண்டர்டுமே ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இந்த மூணுமே பார்த்தாலே ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு குவார்ட்டர்லி வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அதர் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதர் சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் தான் நமக்கு குவார்ட்டர்லி வரைக்கும் வரும், சரியா? அண்டு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன், பயோ ஃபஸ்ட் லெசன். சோஷியல்லையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஒரு லெசன் ஜியோகிரஃபி, ஒரு லெசன் சிவிக்ஸ், ஒரு லெசன் எக்கனாமிக்ஸ். ஒரு சில இடத்துல எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி சிவிக்ஸ் எடுத்துடுவாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசன் எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இது 4மே கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போது அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? எங்களுக்கு இன்னும் புக்ஸே தரலன்னு, அடுத்தவே ஆரம்பிக்கல, என்ன பண்ணுறது? புக்ஸ் தரலன்னா கைண்ட்லி வெயிட் பண்ணுங்கள். மே மாதம் உங்களுக்கு புக்ஸ் கிடச்சிடும். அதனால தான் நான் ஜூனில் வந்து எந்த ஸ்கெடியூலுமே கொடுக்கல. நான் மே மந்த்துக்கு தான் தரேன். மே மந்த்தும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா லாஸ்ட் இயர் சீனியர்ஸ் கிட்டேருந்து இந்நேரம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, படிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கு தெரியுது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து புக்ஸ் வாங்குங்க, படிங்க. ஃபஸ்ட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மனப்பாட பகுதியை முடிச்சிருங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். செய்யுள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நடை பார்ட் வாங்க. இலக்கணம் பார்ட்டு ஃபஸ்ட் லெசனோடது படித்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னு படிக்க பாருங்கள். மேக்ஸ் டெய்லியும் பார்க்கணும். ஸோ மேக்ஸ் ஒரு சாப்டர், அதாவது மேக்ஸில் வந்து கொஞ்சம் படிக்கிறோம். அப்புறம் அது சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே நாள்லேயே 5 சப்ஜெக்ட்டையும் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களை பேர்டன் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிடிக்காமல் போயிடும். அது நாளைக்கு வந்து பண்ண மாட்டீங்க, கஷ்டமாக இருக்கே, கொஞ்சம் நேரம் விளையாடலாமே அப்படியே தோணிடும். ஸோ எப்போவுமே உங்கள் ஒர்க்கை ஈஸியாக வச்சுக்கோங்க. அண்டு நம்ம படிக்கிறது இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ மேக்ஸு அண்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட் டே தமிழ் எடுக்கிறீங்களா, அடுத்த நாள் இங்கிலீஷ், அடுத்த நாள் சயின்ஸ், அடுத்த நாள் சோஷியல், அகெயின் மறுபடியும் தமிழ். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே என்ன டைமு, எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ட்டு டைம் டேபிள் மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பித்த பசங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். கொஸ்டின் ஆன்சர்ஸ்லேருந்து டீட்டெயில் வரைக்கும் படிச்சிருங்க. அண்ட் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் முதல்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறத விட டீட்டெயில் ஆன்சர்ஸ் படிங்க. ஏன்னா இப்போ நிறைய டைம் இருக்குது. ஒரு டீட்டெயிலாக நீங்கள் 4ஆக பிரித்து படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா கூட நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எக்ஸாம் டைம்லையோ இல்லை நாளைக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறாங்க, டீட்டெயில் படிக்கணும்னா அந்த ஃபுல் டீட்டெயிலுக்காக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கனால ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது பார்ட்டாக படிங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் மாற்றிட்டு படிங்க. அப்புறம் அது ஃபுல்லாக எழுதுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் டீட்டெயில் ஆன்சர் படிச்சிட்டிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோட ஃபர்ஸ்ட் லெசன்ஸோட டீட்டெயில்ஸ் படிச்சிட்டிங்கன்னா குவார்ட்டர்லி வரைக்கும் நீங்கள் டீட்டெயில் ஆன்சர்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஏன்னா சாய்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சோஷியலுக்கும், சரிங்களா? எப்போவுமே ஃபஸ்ட் லெசனில் வர டீட்டெயில் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது கஷ்டமாக இருக்கும், பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். தமிழ்லேயுமே அதே மாதிரி தான். இங்கிலீஷ்லேயும் டீட்டெயில் ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல கவனம் வைங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் படிக்க முடிஞ்சால் வெல் அண்ட் குட். அப்படி இல்லையா பாதி ஆக்கிக்கோங்க. அதுவும் இல்லையா 4ஆக பிரிச்சுக்கோங்க. அப்போது நமக்கு ரொம்ப சின்னதாகிடும். அது உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஒன்ஸ் மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக அதை படிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எப்படிலாம் உங்களால் ஈஸியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும், அது வந்து ரொம்ப நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காருங்க, டிஸ்டர்ப் ஆகிக்காதீங்க, டிவி போட்டுகிட்டே படிக்காதீங்க. இந்த டைம் இந்த மே மந்த் நீங்கள் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ குவார்ட்டர்லி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். குவார்ட்டர்லியில் ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா 80+ ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் எக்ஸாமில் 90+ எடுக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். ப்ளஸ் உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பையன் படிக்கிறான் இல்லை பொண்ணு படிக்கிறான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அவங்களும் சேர்ந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.